கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 3 சோலார் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரினியூவபிளில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. அண்ட் இந்த 3 ஸ்டாக்குக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3மே ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். ஏன் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு நீண்ட கால நோக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நாளைக்கு எது நல்ல வளர்ச்சி அடையும், நிச்சயமாக ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனி தான் அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியாக வளரும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் இப்போ நான் பேச போகிற இந்த 3 ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோலக்ஸ் எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய மார்க்கெட் கேப் 1500 கோடி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஸ்மால் கேப் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவால்டிக் செல்ஸ் பண்ணுறாங்க, மாடியூல்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இபிசி வேலையை இவங்க பார்க்குறாங்க. சோலார் மார்க்கெட்டுக்கான இபிசி கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் இவங்க இருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 1.5 கிகாவாட் வரைக்கும் இருக்குது. அண்ட் ஸ்கேலபிள் அப் டு 15 கிகாவாட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல க்ரோத் ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. 1995 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இது. ஸோ லாஸ்ட் 30 இயர்ஸாக இவங்க நிறைய இண்டஸ்ட்ரியில் இவங்களுடைய சப்போர்ட் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. குறிப்பாக சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர், ரியல் எஸ்டேட், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு இவங்க சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமுல், ONGC, IIM அகமதாபாத், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் அமுல், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ஆர்டர் புக்கு நம்ம பார்த்தோம்னா 1700 கோடிக்கு மேலே இருக்குது. அண்ட் ஆல்சோ 4510 கோடி அளவுக்கு சோலார் மாடல் சப்ளை பண்ணுறதுக்கான புது கான்ட்ராக்டையும் செக்யூர் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே ஒரு ஸ்டாக்கை நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்டாக்குடைய CAGR growth எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 52% CAGR growth வச்சுருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸில். ஓகேவா? அப்போ கடந்த 5 வருடமாக இந்த கம்பெனி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ growth நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 2021 80 கோடி அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது 660 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் 2021 2 கோடி அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ 40 கோடி ப்ராஃபிட் பார்க்குற கம்பெனியாக மாறியிருக்காங்க. இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்குடைய PE ரேஷியோ 40 அந்த ரேஞ்சில் இருக்குது. ROE 38க்கு மேலே இருக்குது. ROCE 28க்கு மேலே இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.93 இருக்குது. ஓகேவா? ஸோ கடனும் பெரிய அளவில் இல்லை. அடுத்தது EV/EBITDA பார்த்தீங்கன்னா 23.8 இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸில் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பென்ஷன் பிளான்லாம் போயிட்டு இருக்கிறதுனால எக்ஸஸாக அவங்ககிட்ட மணி இல்லை. எல்லாத்தையும் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டிருக்காங்க. அடுத்து கரண்ட் ப்ரைஸ் 1460 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வாரங்கள் ஹையஸ்ட் ப்ரைஸ்னா 1226 வரைக்கும் போயிருக்கு. இறங்குனது 631 வரைக்கும் இறங்கியிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் வெங்கடேஷ் சார்கிட்ட அன்றைக்கி பேசும்பொழுது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார். அது என்னென்னா, ஒரு ஸ்டாக்குடைய ஈக்விட்டி கேபிட்டல் என்ன இருக்கோ அதை விட 5 மடங்கு அந்த ஸ்டாக்குடைய ப்ராஃபிட் இருக்குது, கம்பெனியுடைய ப்ராஃபிட் இருக்குன்னா அது நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த கம்பெனியை அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோன்னு வச்சிங்களேன், ப்ராஃபிட் இப்போ 40 கோடி காமிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 கோடியாக இருக்குது. இப்போ 11லேருந்து 40 அப்படிங்கிறது எத்தனது 3 மடங்கு கிட்ட அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அவர் சொன்ன ஃபார்முலாவை நம்ம இதுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஸ்டாக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 66க்கு மேலே இருக்குது. FIS ரொம்ப லோவாக இருக்குது. DISம் ரொம்ப லோவாக இருக்குது. 1% கிட்ட தான் DIS வச்சுருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 32க்கு மேலே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ACME சோலார். ACME சோலார் பற்றி ஏற்கனவே பேசியிருந்தாலும் இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இந்த கம்பெனி வருது. ஸோ ACME சோலார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசிங் கம்பெனி. ACME பொறுத்த வரைக்கும் இவங்க சோலார், விண்ட் அண்ட் ஹைப்ரிட் எனர்ஜியில் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய கமிஷன்டு போர்ட்ஃபோலியோ சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 12 ஸ்டேட்டில் கமிஷன் பண்ணிருக்காங்க. 2719 மெகாவாட் கெப்பாசிட்டி. அடுத்தது 3250 மெகாவாட்டுக்கான ப்ராஜெக்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இந்த 3250ல் 1500 மெகாவாட் சோலார், 1030 மெகாவாட் ஹைப்ரிட், 150 மெகாவாட் விண்ட் எனர்ஜியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 570 மெகாவாட்
ஃபுல்லி டிஸ்பேச்டு ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய கிளைண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்இசிஐ இருக்கிறாங்க, என்டிபிசி இருக்கிறாங்க, என்ஹெச்பிசி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எஸ்ஜேவிஎன் கம்பெனியும் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மேஜர் கிளைண்ட்ஸ். ஓகேவா, எல்லாமே கவர்மெண்ட் கிளைண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ க்ரோத் வந்து க்ரோ ஆகலை, அதுக்கு பதிலாக ஒரு 3.6% அளவுக்கு ஃபால் ஆகிருக்கு. ஆனால் இந்த கம்பெனியுடைய சிஏஜிஆர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கு. எதில் நல்லா இருக்குன்னா ப்ராஃபிட்டில் சிஏஜிஆர் க்ரோத் நல்லா இருக்குது. 70% மேலே ப்ராஃபிட்டில் வந்து சிஏஜிஆர் க்ரோத்தை நல்லா வச்சுருக்காங்க. இந்த கம்பெனில எல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. அதாவது அடுத்த 30 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு பவர் சப்ளை பண்ணுறேன், 50 வருஷத்துக்கு பண்ணுறேன்ற மாதிரிலாம் ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் வந்து இவங்களுக்கு ஒரு சஸ்டைனபிலிட்டியை கொடுக்கும். ஓகேவா, அது முக்கியமான விஷயம். இப்போது ஏசிஎம்இ சோலாருடைய ரீசெண்ட் ரிசல்ட் பார்த்தோம்னா ஜூன் குவார்ட்டரில் வந்து 511 கோடி ரெவன்யூ அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 458 கோடியாக இருக்குது. 90% ஆப்ரேட்டிங் மார்ஜின் வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 131 கோடி, ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ 41க்கு மேலே இருக்குது. ROCE 8 அந்த மாதிரி தான் இருக்குது. ROE 7.5 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது ரெண்டுமே லோவாக இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.43. எக்கச்சக்கமான கடன் இருக்கிற கம்பெனி. 83% மேலே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில். அண்ட் FIS 5%, DIS 6% மேலே வச்சுருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 4.63 தான் இருக்குது. ஸோ ரிட்டைல் ஹோல்டிங் கம்மியாக இருக்குது. அதனால டிமாண்ட் வந்து ஷேர் ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த மாதிரியான கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ப்ராஜெக்டை எடுத்து பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு பேமெண்ட் வந்து இமீடியட்டாக வருமா அப்படின்னு சொல்ல முடியாது, டிலே ஆகும். ஓகேவா, அது ஒரு இஷ்யூ இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோடியாக் எனர்ஜி. சோடியாக் எனர்ஜி கம்பெனி வந்து 1992 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க வந்து டிசைன், சப்ளை, இன்ஸ்டால், டெஸ்ட், ஆப்ரேட் அண்ட் மெயின்டைன் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கட்டும், கமர்ஷியல் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லைனா லார்ஜ் ரூஃப்டாப், இது எல்லாத்துலேயுமே இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க. இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் வெர்டிக்கல் பார்த்தோன்னா அதை 4 பிரிக்கலாம். ஒன்று வந்து இபிசி கிரவுண்ட் மவுண்டட் சோலார், 2 இபிசி ரூஃப்டாப் சோலார், அதுக்கப்புறம் எனர்ஜி ஜென்ரேஷன் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சோலார் ப்ராடக்ட்ஸ். சோலார் ப்ராடக்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையும் இவங்க பார்க்குறாங்க. அதுதான் இவங்களுடைய பிஸ்னஸ் வெர்டிக்கல். 10,000 கிலோவாட்டுக்கு மேலே இவங்களுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்குது. 10,000க்கு மேலே இவங்க கிளைண்ட்ஸும் இருக்காங்க. கடந்த 5 வருடங்களில் பார்த்தோம்னா இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ 32% மேலே உயர்ந்திருக்கு. அதாவது சிஏஜிஆர் க்ரோத் இருக்குது. இது பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. ரீசெண்ட் குவார்ட்டரில் ஜூனில் நம்ம பார்த்தோம்னா சேல்ஸு 98 கோடி. ஓகேவா, ஆக்சுவலாக சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் சேம் பீரியட்லேருந்து பார்த்தா ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் சீக்வென்ஷியலாக ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 9.8, அது ஆல்மோஸ்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க 10, 9 அப்படின்ட்டு. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 9.68 கூட ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2.69 கோடி தான், அதுவும் குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியுடைய பிஇ ரேஷியோ 27 கிட்ட இருக்குது. ROCE 20க்கு மேலே இருக்குது. ROE 27க்கு மேலே இருக்குது. அது ரெண்டுமே நல்லாயிருக்கு. அண்ட் பிஇ ரேஷியோ 27 அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்லைட்டாக ஓவர்வியூவில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ 22 ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்தது இந்த ஸ்டாக்குடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ 1.81. ஓகே, ஸோ கடன் வந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். 175 கோடிக்கு மேலே கடன் வச்சுருக்கிறாங்க. ஷேர் ஹோல்டிங் பண்ண பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 69க்கு மேலே இருக்குது. அண்ட் FIS 0.5 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. DIS 0.3 ரேஞ்சில் வச்சுருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 29க்கு மேலே இருக்குது. அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னொரு கம்பெனி வேணும், ஒரு ஸ்டாக் வேணும் அப்படின்னா ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் கம்பெனியை சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்குது. அதாவது முகேஷ் அம்பானியுடைய ரிலையன்ஸ் கம்பெனி இதுக்கு பேக்கப் இருக்குது. ரிலையன்ஸுடைய நியூ எனர்ஜி பிஸ்னஸ்க்குள்ளே ஒன் ஆஃப் த கம்பெனியாக இந்த ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் அப்படிங்கிறது அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அதாவது டோட்டல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் 42%க்கு மேலே ரிலையன்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல கவனிக்கணும். ஸ்டெர்லிங் அண்ட் வில்சனை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி இன்டர்நேஷ்னல் சோலார் இபிசி ப்ராஜெக்ட் எடுக்கிற ஒரு கம்பெனி. அதாவது யூட்டிலிட்டி ஸ்கேல் சோலார், ரூஃப்டாப், ஃப்ளோட்டிங் சோலார், ஹைப்ரிட் அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் எல்லாமே இந்த கம்பெனி பண்ணுறாங்க. ஸோ 2025 மார்ச் கணக்குப்படி பார்த்தோம்னா இந்த கம்பெனியுடைய ஆர்டர் புக் வந்து 9,000 கோடிக்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியுடைய ரீசெண்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 503 கோடி மைனஸில் இருக்கும் ரிசல்ட். அதாவது ப்ராஃபிட் வந்து நெகட்டிவில் போயிருக்கும். அதற்கான காரணம் என்ன, ஒரு ஆர்பிட்ரேஷன் இஷ்யூ, அதுக்காக பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் அது நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இது கண்டினியூ ஆகாமல் என்ன ப்ராஃபிட் இருக்கோ அந்த ப்ராஃபிட்டை காட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவபிள் எனர்ஜியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 26 ரேஞ்சில் இருக்குது. ROE 8க்கு மேலே இருக்குது. ROCE 17க்கு மேலே இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 2.61. அதிகமான கடன் இருக்கிற கம்பெனி தான். 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 605, இறங்குனது 216. இப்போ லோவஸ்ட் ப்ரைஸில் தான் கிட்டத்தட்ட இருக்குது. 226 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை வச்சு நம்ம பார்த்தோம்னா, ஆனால் இந்த ஆர்பிட்ரேஷன் இஷ்யூ, ப்ராஃபிட் வந்து ரொம்ப நெகட்டிவாக போனது, இது போன்ற காரணங்களால் இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் வந்து
ஸொயின்னு இறங்கியிருக்கு. ஓகேவா? ஸோ வரக்கூடிய Q2 ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும் தான், சஜஷனும் அட்வைஸாக கொடுக்குறதா இல்லை. அதனால் இந்த மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணுறதுக்கு வருவாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரம் பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.